Hello students, welcome to HIBA Max 10th Standard Max ஓட first midterm test ஓட question paper தான் பார்த்துட்டு இருக்கோம். 2025 போன வருஷத்தோடது சரிங்களா. 50 mark question நான் ஆன்சரோட கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஃபோட்டோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க கொஷின் நம்பர்லாம் ஒரு வாட்டியாவது சால்வ் பண்ணி பார்த்துடுங்க. இதே டைப்ல இருக்கிற பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு மாடல்ல ஒரு எக்ஸசைஸ்ல 2 கொஷின் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் இதில் வந்துருக்கா, இன்னொரு கொஸ்டின் இப்போ வரப்போகிற கொஸ்டின் பேப்பரில் வரலாம் சரிங்களா. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன் 9th 10th 11th பசங்களுக்கு. ஒன்லி மேக்ஸ், 10th சயின்ஸும் சேர்ந்து இருக்குது. ஸோ நம்ம டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவேன். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம கிளாஸில் சேரலாம். எல்லாருமே சூப்பர் மார்க் எடுக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் உங்களோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ மறக்காமல் டியூஷனில் ஜாயின் பண்ணனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் n of a cross b is equal to 6 and a is equal to 1,3 then n of b is அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து C3. செகண்ட் கொஸ்டின், f of x வந்து x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is quadratic. எப்படின்னா இது a plus b whole cube a minus b whole cube ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. x cube கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அது குவாட்ராட்டிக். அடுத்த தேர்ட் கொஸ்டின், for which of the following options a cross b subset of a cross c. அப்போ a cross b வந்து a cross c குள்ளே இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1,2 2,3 இருக்கா. அப்போ 1,2 வரும், 1,3 வரும், 2,2 இருக்கு, 2,3 இருக்கு. அதுல b யோட வேல்யூ பாருங்க 2 மட்டும் தான். அப்போ 1,2 2,2 கண்டிப்பா அது a cross b வந்து a cross c யோட சப்செட்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா. அடுத்த fourth question, sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729. Sum of the exponents of the prime factors in the prime factorization of. So 1729 prime factorization பண்ணணும். அதுல கிடைக்கிற prime factors ஓட powers எல்லாத்தையும் add பண்ணணும். sum of add பண்ணா 1 plus 1 plus 1 3 கிடைக்கும். அடுத்த fifth question, a3 is equal to 10 in a sequence then which of the following is correct அப்படின்னு கொடுக்குறாங்க. a3 வந்து 10 இருக்கணும். அப்போ n இருக்கிற இடத்துல நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது a3 is equal to 3 square plus 1 3 square 9 9 plus 1 10 ரைட்டா. அடுத்து, if in triangles abc and edf ab by de is equal to bc by fp then they will be similar when அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 ட்ரையாங்கிள் வரீங்க, ஏபிசி ஒன்று டிஇஎஃப் ஒன்று. இதில் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி ஈக்குவலாக இருந்தால் தான் இது பாசிபிள். ஸோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 7th question, the least number that is divisible by all the number from 1 to 10 both inclusive. நமக்கு வந்து இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் ஒன்று இருக்கும், எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2520 ஆன்சர் கிடைக்கும். இது 1 words சரிங்களா. இப்போ 2 mark கொஸ்டின் பார்க்கலாம். 2 mark கொஸ்டின் நான் எந்த எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் எல்லாமே எழுதியிருக்கேன். கைண்ட்லி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லை 8th கொஸ்டின் போட்டு இந்த எக்ஸசைஸ் நம்பராவது எழுதி வைங்க. ஏன்னா தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கும் சேம் எக்ஸசைஸ் நம்பர்ஸ் மாறாது இல்லையா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு ஒன். 9th question exercise 1.2 la 5th one. 10th question a plane is flying 1.3 la 9th question. 11th question வந்து page number 40 activity இல்ல HCF எப்போ எடுக்கிறதா ஆனால் activity boxலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்டம்லாம் ஏம் பண்ணுறீங்கன்னா activity, try these, illustration, progress check இது எல்லாமே செய்யணும். அடுத்து 12th one, compute x such that 10 power 4 is congruent to x modulus 19. Example 2.15. At the 13th one, perimeter of two similar triangles. Example 4.7. If f of x is equal to x bar n and g of x is equal to x bar m, check whether f of g is equal to g of f. Page number 26 இருக்கிற thinking corner and நம்ம exercise last exerciseல
அந்த பேஜ்ல லாஸ்டா வரும் பாருங்க 1.5ல கடைசி சம் எக்ஸசைஸ்ல இல்ல அந்த பேஜ்ல நான் அது எழுத மறந்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதுபடி எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல்னு சொல்லணும் அப்புறம் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கம்யூட்டேட்டிவ்னா என்ன ஏ இன்ட்டு பி பண்ணாலும் பி இன்ட்டு ஏ பண்ணாலும் ஒன்று தான் வரும் ரைட்டா ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி இதில் வந்து இது ரெண்டும் கம்யூட்டேட்டிவா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு என்னும் எக்ஸ் பவர் என் இன்ட்டு எம்மும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு உங்கள் ஆன்சரையும் சொல்லணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 மார்க் ஸோ 21 கம்பல்சரி 5 மார்க் நீங்கள் சாய்ஸ் இல்லாமல் எல்லாமே தெரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1ல 7th ஒன் செகண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 1.11 17th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.18 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு மாதம் முன்னாடி நிறைய பேர் கால் பண்ணி பேசுவாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்க்கணுமா இந்த ஸ்கூலில் அதெல்லாம் எழுதலை எக்ஸசைஸ் சொல்லி தராங்க அப்புறம் எக்ஸாம்பிள் படிக்கணுமா வேணாமா சரி இதுல பாருங்க 2 எக்ஸாம்பிள் இதுலயே வந்துருச்சு 2 மார்க்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்திருந்தா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்க சென்டம்லாம் ஏன் பண்றீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிச்சிருக்கணும் 17th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.118 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அப்புறம் 18th ஒன் த டியூரேஷன் ஆஃப் லைட் வந்து எக்ஸசைஸ் 2.3ல 10th கொஸ்டின் நெக்ஸ்ட் 19th question find A8 and A15 exercise 2.4ல 5th one 2.4ல 5th one 20th question 4th chapter example 4.9 இப்போ சாய்ஸ் வச்சு உங்களால 5 இதில் அட்டென்ட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு 4th லெசன் வேணான்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்புறம் 21 the function f of d வந்து d square by 2 is used to find the area of square where d is its diagonal creative question bookல இந்த மாதிரி கிடையாது the area when its diagonal is 11 the area when its diagonal is p minus q the area when its diagonal is d square units the length of diagonal when it takes its 128 square units அப்படின்னா d ஓட வேல்யூ and d ஓட வேல்யூ greater than 0 creative question solve பண்ணி பாருங்க next exercise 4.1ல 13th sum ஒன்னும் example 4.10 practical geometry ஸோ இந்த டைப் சம்ஸ் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா இப்போ 2.4ல இருக்கிற மற்ற 2 5 மார்க்ஸையும் படிச்சிடணும் 4, 5, 6 கண்டிப்பாக படிச்சிடணும் சரிங்களா நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸசைஸ் 1.4லேருந்து இந்த கொஷின் இதோட மாடல்ல 2 கொஷின் 9th ஒன் அண்ட் 10th ஒன் இருக்கும் அது பார்க்கணும் அண்ட் எக்ஸசைஸ் 1.3 கண்டிப்பாக பார்க்கணும் 1.1லேருந்து எப்போவுமே ஒரு கொஷின் வரும் அண்ட் எஃப் ஆஃப் ஜியில் கொஷின் வந்திருக்கணும் இந்த வாட்டி வரல மேபி இப்போ நீங்கள் 2026 எழுதும் போது கேட்கலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் சரியா ஸோ இதெல்லாம் நல்ல கவனமாக பாருங்கள் எக்ஸசைஸ் 1.1 முக்கியம் 4 முக்கியம் 5 கண்டிப்பாக முக்கியம் அண்ட் செகண்ட் சாப்டரோட எக்ஸசைஸும் முக்கியம் எக்ஸசைஸில் 2.1 2 2.4 2.5 2.7 சம் ஆஃப் விட ஃபர்ஸ்ட் இந்த ஏபிஜிபி தான் நிறைய கேட்பாங்க ஸோ இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான் செலக்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல்லேருந்து 9th 10th 11th மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு சயின்ஸுக்கும் போயிட்டுருக்கு நம்மளோட டியூஷனில் நீங்கள் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் போதும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்